இந்த வீடியோவில் கர்னல் மாடியூலை எப்படி லோட் அன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கர்னல் மாடியூல் நம்ம லினக்ஸ் கர்னலில் எப்படி லோட் ஆகிருக்குன்றதை வச்சு அதை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் மாடியூல். ஸ்டாட்டிக் மாடியூல்ன்றது ஏற்கனவே உங்கள் லினக்ஸ் கர்னலில் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் டைனமிக்காக லோடோ அன்லோடோலாம் பண்ண முடியாது. எப்போ பூட் ஆகுதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்னலில் அது லோட் ஆயிரும். இதை நம்ம கர்னல் கான்ஃபிகரேஷன்லேயே அதோட பிஹேவியரல் கண்ட்ரோலில் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். obj-y-ன்றது -y அது ஸ்டாட்டிக் மாடியூல். ரெண்டாவதாக டைனமிக் கர்னல் மாடியூல். டைனமிக் கர்னல் மாடியூல்ன்றது என்னென்னா உங்கள் லினக்ஸ் சிஸ்டமில் நீங்கள் டைனமிக்காகவே அந்த மாடியூலை நீங்கள் லோட் பண்ணலாம். அதுக்கான கர்னல் லோட் பண்ணுறதுக்கான டூல் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டைனமிக்காக லோட் அண்ட் அன்லோடுமே பண்ண முடியும். இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் .ko ஃபைலாக வந்துடும். அந்த .ko ஃபைல் யூஸ் பண்ணி நீங்கள் டைனமிக்காக லோட் அன்லோட் பண்ணிக்கலாம். டைனமிக் மாடியூலுக்கு கர்னல் கான்ஃபிகரேஷனில் obj-m கொடுப்போம். ஓகே, இப்போ நம்மளோட ஹலோ மாடியூலை நம்ம லோட் பண்ணலாம். லோட் பண்ணுறதுக்கு sudo insmod .ko ஃபைல். sudoன்றது அது பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதனால் sudo insmodன்ற கமாண்ட் வந்து மாடியூலை லோட் பண்ணுறதுக்கான கமாண்ட். ஸோ இப்போ நம்ம மாடியூல் லோட் ஆயிடுச்சான்றதை செக் பண்ணலாம். lsmodன்ற கமாண்ட் கொடுத்தா என்னென்ன மாடியூல்ஸ்லாம் லோட் ஆகிருக்கோ அதை நமக்கு லிஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளோட மாடியூல் ஹலோ. ஸோ அது நமக்கு இப்போ லோட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட்லாம் கொடுத்தோம் இல்லையா, கர்னல் பிரிண்ட். ஸோ அதெல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு dmesgன்ற கமாண்ட் யூஸ் பண்ணணும். dmesgன்ற கமாண்ட் என்னென்னா கர்னல் மெசேஜை கர்னல் பஃபரில் இருந்து நமக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதான் dmesg. ஸோ sudo dmesg கொடுத்தா நமக்கு அந்த கர்னல் மெசேஜஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் நம்ம போட்ட மெசேஜ் இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ லாஸ்ட் 4 மெசேஜஸ். ஸோ இந்த ரெட் கலரில் வந்து எரர் மெசேஜ். ஸோ நம்ம வந்து எரருக்கான ஃப்ளாக் கொடுத்துருந்தோம் இல்லையா, அலாட் எரர். ஸோ அந்த மெசேஜுக்கான அதனால் ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த 4 மெசேஜ் தான் நம்ம பிரிண்டில் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ அடுத்ததாக இந்த மாடியூலை எப்படி அன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மாடியூல் லோட் பண்ணியிருக்கோம். அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ எப்படி நம்ம கெட் பண்ணுறது. நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தோம் இல்லையா லாஸ்ட்டு கர்னல் இன்ஃபர்மேஷன்ஸ். அதுக்கு mod info ஃபைல் நேம் hello.ko. ஸோ அது கொடுத்தா நம்ம கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். டிஸ்கிரிப்ஷன், ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் வெர்ஷன். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்துருந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததாக நம்ம மாடியூல் எப்படி அன்லோட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம rmmod யூஸ் பண்ணணும். rmmod hello.ko. ஸோ ஆப்ரேஷன் நாட் எரர் த்ரோ பண்ணுது. நம்ம sudo போடலை. ஸோ அதனால் நமக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ sudo rmmod hello.ko. ஓகே, இப்போ நம்மளோட மாடியூல் அன்லோட் ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு dmesg போட்டு பார்க்கலாம். dmesg கொடுத்தா அதில் நமக்கு எக்ஸிட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு மாடியூல் லோட் ஆகும்போது இனிட் ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதே மாடியூல் அன்லோட் ஆகும்போது நமக்கு எக்ஸிட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்ல. ஸோ அப்போ எக்ஸிட் ஃபங்க்ஷனில் போட்ட பிரிண்ட்லாம் வந்திருக்கான்ற பார்க்கலாம். ஸோ நமக்கு அதில் போட்ட பிரிண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அடுத்ததாக lsmod போட்டு நீங்கள் லிஸ்ட் பண்ணியும் பார்க்கலாம். lsmod நம்ம லாஸ்ட்டு மாடியூல் லோட் பண்ணிவிட்டு lsmod போட்டப்போ நமக்கு ஹலோன்ற மாடியூல் நேம் வந்துருந்துச்சுல. ஸோ இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அன்லோட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹலோன்ற நேம் நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆகலை. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பில்ட் பண்ண KO ஃபைலை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம டார்கெட்டில் நம்ம மாடியூல் கொடுத்துருந்தோம்ல. ஸோ அதே நம்ம டார்கெட்டில் க்ளீன் கொடுத்தா நம்ம பில்ட் பண்ண ஃபைல் .ko ஃபைல் .o ஃபைல் ஸோ அது எல்லாமே க்ளீன் ஆயிரும். க்ளீன் ஆகிட்டு நம்ம ஜென்ரேட் பண்ண ரைட் பண்ண ஃபைல் மட்டும் இருக்கும். hello.c-யும் மேக் ஃபைல் இது 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 2 ஃபைல் மட்டும்தான் இருக்குது. நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் லென்த்தாக கொடுத்தோம்ல. ஸோ அப்படி கொடுக்காம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மேக் ஃபைல்லே எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். மேக் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேக் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று கர்னல் டைரக்டரி, ரெண்டாவதாக மாடியூல் டைரக்டரி. கர்னல் டைரக்டரியில் கர்னல் ட்ரீக்கான பாத்தை நான் வந்து கொடுத்துட்றேன்.
அடுத்ததாக மாடியூல் டைரக்டரியில் நான் கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரியோட பாத்தை கொடுத்துறேன். ஸோ அப்படி டைரெக்டாக பாத்தையும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி $சைன் கொடுத்து பேரந்திசிஸ்குள்ளே பிடபிள்யூடி செல் பிடபிள்யூடி இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆல் கொடுத்துட்டு கீழே 1 டேப் ஸ்பேஸ் விடணும். ஸோ நீங்கள் டேப் ஸ்பேஸ் கரெக்டாக நீங்கள் ஸ்பேஸ் விடலை அப்படின்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணணும். ஸோ மேக் -c நம்ம வேரியபிள் கர்னல் டைரக்டரி வேரியபிள் மேக் ஈக்குவல் டு மாடியூல் டைரக்டரி, டார்கெட் வந்து மாடியூல்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆல்ன்றது வந்து மேக் பண்ணுறதுக்கு, ரெண்டாவதாக க்ளீன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண .ko ஃபைல்ஸ் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அது ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக டார்கெட்டில் நான் க்ளீன் கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் மேக் ஆல் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளோட மாடியூல் பில்ட் ஆயிரும். ஸோ அதே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு மேக் ஸ்பேஸ் க்ளீன் மட்டும் கொடுத்தா போதும், உங்களோட க்ரியேட் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் தான் நம்ம மாடியூலை லோட் பண்ணுறதுக்கு insmod, அன்லோட் பண்ணுறதுக்கு rmmod யூஸ் பண்ணி நம்ம லோட் அன்லோட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கர்னல் மாடியூல்ஸ்க்கு எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.